கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அருப்புதையலிலே இருந்து சிவபுதையலிலே இருந்து இப்போ அவங்க சொல்றது எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி ரெடி பண்ணிக்கோ. சிவபுதையலிலே இருந்து சித்த புதையலிலே இருந்து மகத்துவமிக்க மகா புதையலிலே இருந்து பெருநூலாகிய அருள் நூலாகிய அற்புத நூலாகிய அந்நூலிலே இருந்து பிரபஞ்சம் முழுவதும் பரவ இருக்கின்ற இத்தகைய பூலோகம் முழுவதும் ஆங்காங்கு கிளை நிலை கண்டு அத்தகைய கிளை நிலைகளிலே கிளை நூலாக விரிய இருக்கின்ற அற்புதமாக இத்தகைய நூலிலே இருந்து பல்லவ தேயமதிலே அமர்ந்து நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் சீடனாக இருந்து நூல் வெற்று நூல் வளர்ந்து அற்புதமாக இத்தகைய குறைவேதுமின்றி நிறைமதி நாளிலே இறைமதி அமர்ந்த அத்தகைய திருநூலிலே இருந்து அற்புதமாக ஆசியருள சிவவனத்திலே சித்தவனத்திலே மகாவனத்திலே சர்ப்பவனத்திலே அற்புதமாக அத்தகைய மருதமலை நோக்கி அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற மகா சித்த கூட்டங்களை வைத்து தவம் இருக்கின்ற அற்புதமான அத்தகைய திருவண்ணாமலையிலே இருந்து வந்து அமர்ந்து இருக்கின்ற அற்புதமான அத்தகைய அருணகிரியுடனே அற்புதமாக அமர்ந்து தவம் இருக்கின்ற அற்புதமான சித்தனை வருவோர்களின் வினை நிலைகளை ஓட விரட்டி அத்தகைய வினை சர்ப்ப நிலைகளை ஓடவிட்டு நற்சர்ப்பமாம் குண்டலி எனும் அற்புதமான அரிய சர்ப்பத்தை சீற்றம் மிகுந்த சிவமுணரும் அத்தகைய சர்ப்பத்தை சிவப்பிரபஞ்சத்தை உணரும் அத்தகைய சர்ப்பத்தினை படமெடுத்து ஆட வைத்து வேடிக்கை வாக்கும் பாம்பாட்டியே வருக, பாம்பாட்டி பெருமகனே வருக, நற்சபை பொற்சபை பொன்னம்பல சபையிலே அரசாட்சி செய்கின்ற அகத்தியனுடன் அமர்ந்து அற்புதம் வலம் வருகின்ற விஸ்வாமித்திர மகரிஷியுடனே ஆலோசனை நடத்துகின்ற வினை மாந்தர்களை அத்தகைய நிலையிலே இருந்து தகர்த்து நற்சபைக்கு உள்நுழைகின்ற அற்புதமான அத்தகைய நிலையினை அத்தகைய பாக்கியத்தினை பெற்று அமர்ந்திருக்கின்ற பாக்கிய மகா சபையில் அமர்ந்த பெருமுனியே வருக, பேராற்றலே வருக வருக என திருபடி பணிந்து திருத்தால் வணிந்து பல்லவ தேயமதிலே இருந்து அரிய நூலிலே இருந்து அற்புத பெருநூலிலே இருந்து அருள் ஆசி என உமக்கு சங்கொலிகள் முழங்கி வர மங்கள சங்கொலி நாதங்கள் முழங்கி வர சிவநாதங்களும் சித்தநாதங்களும் பல்லவ தேயத்திலே இருந்து சூட்சமமாக வழி நெடுக சாலையில் ஓரங்களில் இரு புறங்களிலும் அற்புதமாக அத்தகைய இரு இணையா அத்தகைய இரும்பு நிலை கொண்ட அத்தகைய ஊர்தி வருகின்ற இரு புறங்களிலும் சித்தர்களும் தேவர்களும் வரவேற்று நிற்க உமக்கு அற்புதமான அத்தகைய நூலுக்கு அருஞ்சபை பெருஞ்சபை பெருமகா சபையின் கிளை நூலை அத்தகைய பல்லவ தேயத்திலே இருந்து வரவேற்று மனம் மகிழ்ந்து அகம் மகிழ்ந்து அற்புதமாக அகத்தியனின் அற்புதமான அத்தகைய நிலையிலே இருந்து ஈச நிலையிலே இருந்து திருமுருக நிலையிலே இருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் மகிழ்ந்திருக்க அற்புதமான அந்நிலை கொண்டு யாம் அகர்ந்திருக்க அற்புதமான அகத்தியத்தை வணங்கி அற்புதமான சர்ப்ப பெருமகனை அத்தகைய சாலையின் வழியாக அத்தகைய நற்சபையின் அத்தகைய நுழைவு வாயில் வழியாக வந்து நல் நூலானது பெருநூலானது பெருமகா நூலானது பெரும் பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற துணை நூலானது அல்க என வேண்டி நிற்கிறோம். ஆதியுமாய் அன்னமுமாய் சிவப்பிரபஞ்ச சபையிலே நீர் நிலம் நிரப்புற ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்கள் ஒன்றிணைந்து அடிமுடி காணா நிலையை தனக்குள்ளே பெற்று அனைவருக்கும் பிரபஞ்ச நிலையை உணர்த்தும் சிவபெருமானின் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி இப்பிரபஞ்சத்துக்கே குருவாக விளங்கக்கூடிய அகத்திய பெருமகனாரும் சிவபெருமகனாரின் நெற்றி பொட்டிலிருந்து தோன்றி இச்சிவ பிரபஞ்ச சபை என்னும் சபையை தன்னுள்ளிருந்து தன் மூச்சிலிருந்து தன் நெற்றி பொட்டிலிருந்து
உருவகப்படுத்தி இச்சிவப்பிரபஞ்ச சபையை உருவாக்கி இங்கு கலியுக மாற்றத்திற்காக திருமுருகனின் பாதங்களை பற்றி வணங்கி அவரின் பாதத்தை பற்றி இக்கலியுக மாற்றத்திற்காக அவரிடம் அரசராக வந்து அமர்ந்து இங்குள்ள அலுவல் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையினை பெற்றமர்ந்த அகத்திய பெருமகனாருக்கு முதல் வணக்கங்கள். பாம்பாட்டி சித்தனின் முதல் வணக்கங்கள். பல கோடி யுகங்களாக தவம் இருந்து, பல ஆயிரம் யுகங்களாக அடிபாதாளத்திலே தவம் இருந்து சிவப்பிரபஞ்ச சபையின் குருநிலையை அடைந்து ஸ்ரீனிவாசக பெருமாள் என்ற நாமத்திலே இருந்த பொழுதும் வாழை சித்தனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழை சித்தரே, உமக்கும் என் வணக்கங்கள். இப்பெருநூலானது கடந்து வந்த பயணம் என்பது அனைவருக்கும் அறிந்ததே. அறியாதவர்கள் இச்சிவக்கூரை தளத்தில் இருந்தால் உமக்கு யாம் தெரிவிப்பது என்னவென்றால், இது ஏதோ நேற்று தோன்றி இன்று உருவாகி நாளை பூத்ததல்ல. இதன் பயணம் நெடும் பயணம். நெடும் பயணம் என்பது சாதாரண பயணம் அல்ல. இது கண்ட தடைகள் என்ன, இது எவ்வாறு இது இந்நிலை பெற்றது என்பதை அவரவர் உங்கள் சபை குருவிடம் விளம்பினால் அதற்கு பதில் உமக்கே தெரியும். இந்நிலை இப்பொழுது நீர் அனைவரும் வந்து இங்கு அமர்ந்து தமது குறைகளை கண்டவுடனேயே கேட்ட மாத்திரத்திலேயே அகத்திய பெருமகனார் உமது குறைகளை உமதும் இல்லாலும் வாழ்க்கையும் உமது அனைவரின் குறைகளையும் தீர்த்த மாத்திரத்திலே தீர்த்து விடுகிறார். ஆனால் இந்நூல் கடந்து வந்த பயணமானது அகத்திய பெருமகனாரின் உடல் உருவத்தில் இருந்து உருவானது என்பதால் அதிலிருந்து தகதகப்பும் அதன் வெப்ப நிலையையும் வாழை சித்தன் தாங்கி அதை கரம் பிடித்து பிறகு அதை நம்மிடம் ஒப்படைத்தால் தவிர இந்நிலை எவரு அங்கதான் பிரச்சனையா? ஆசி நிற்காம ஓடுது. பேராற்றலை பெருங்கருணை வடிவமே போற்றி போற்றி என அகத்தியத்தை போற்றி அற்புதமாக அருநூலின் சீற்றமானது. அது மட்டுமின்றி நாம் கூற விளைவது என்னவென்றால், அனைவருக்கும் அளிக்கப்படும் கருணாநிதி தத்துவமானது ஒரு குரு சீடனுக்கு அனைத்துமே அளிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதும் அதை பெறுவதற்கு அவரவரிடம் இருக்கும் அந்நிலையானது ஒத்துழைத்தல் வேண்டும். அதாகப்பட்டது ஒரு 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 அறையிலே அனைத்து பொருட்களையும் வைத்து அடைத்து வைத்துக் கொண்டிருந்தால் நல்லவைகளை வைக்கவும் முடியாது, தீயவைகளை எடுத்தலும் முடியாது, உள்ளே செல்லவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அந்நிலை தத்துவத்தை நான் உணர்த்துவது என்னவென்றால், சிறிதளவேனும் குரு என்பவர் நமக்கு நல்லது உரைப்பார், நல்லது செய்வார், அகத்திய பெருமகனார் உள்ளார், சிவசபை நம்மை பார்த்து கொள்ளும் என்ற எண்ணத்தை மனதிலே வைத்து சிறிதளவேனும் நம்பிக்கையை வைத்து நமக்கு செய்வார் என்ற நிலையை உடையவர்கள் அனைவரின் வாழ்விலும் ஒளி தீபம் ஏற்றப்படும், அவர்களின் துன்பங்கள் தீர்க்கப்படும் என்றும் நிலைகளை சிவகூரை தலம் இது முதல் சத்சங்கம் அல்ல. இதை போன்று பல சத்சங்கங்களை கண்டு இன்று முதலில் வந்திருக்க கூடியவர்களுக்கு மறுபடியும் உணர்த்தப்படும் இத்தனாகதி தத்துவத்தை உணர்த்துவதன் மூலம் சிவசபையின் மாண்பையும் சிவசபையின் ஆகமங்களையும் அகத்திய பெருமகனார் கூறிய போதும் அகத்திய பெருமகனாரின் அலுவல் பணிகளிலே யாம் அனைவரும் தொடர்புள்ள நிலையிலே நானும் உணர்த்த கடமைப்பட்டுள்ளேன் என்பதை இத்தருணத்திலே தெரிவிக்கிறேன். வாழை சித்தன் என்பவர் தனது
தனது தேகத்தை உருக்கி பூமியின் அடியிலே ஒரு அங்குலமாக குறைத்து தீயாக மாறி மேல் நோக்கி எழுந்து அவர் வந்த பயணமானது இப்பிரபஞ்சத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்றுக்கொண்ட கஷ்டமானது சிறிதளவல்ல. இருப்பினும் அவர் அதை எதையும் மிகைப்படுத்தி கூறாமல் வரும் அனைவருக்கும் நல்லவையே நடத்தல் வேண்டும் என்பதை மட்டுமே தன் மனதிலே வைத்து சென்று கொண்டிருக்கிறார். ஸ்ரீனிவாசக பெருமாள் என்னும் இவ்வு உலகிலே அவர் நாமம் தரித்திருந்த பொழுதும் அவர் இல்லாலும் அவருக்கும் உள்ள குடும்பத்தாரும் சுற்றும் சூழலும் அவரை வைத்து அழுத்தும் தருவாயிலே அழுத்தும் பட்சத்திலே இருந்த பொழுதும் அவர் அதை அனைத்தையும் உதறிவிட்டு அகத்திய பெருமகனாரின் திருப்பாதங்களை பற்றி சிவப்பிரபஞ்ச சபையின் வளர்ச்சியே முக்கியம் என்ற நிலையை அடைந்த தன்மையால் இன்று அவரின் நிலையானது இன்னும் மேலும் 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 உயர்த்தப்பட்டு அவர் உரைக்கும் ஒரு மாத்திரத்தில், அவர் ஒரு க்ஷணம் ஒரு நிமிடம் நினைத்த மாத்திரத்தில் அகத்திய பெருமகனார் அவருக்கு வந்து நின்று தரிசனம் அளிக்கிறார். அது மட்டுமின்றி சிவபெருமானே இவர் வாழைச்சித்தர் ஒரு வாழைச்சித்தர் வினைவினால் சிவபெருமான் தன் யோக நிலையை கடந்து கண் திறந்து அவருக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதை செய்துவிட்டு பின்புதான் யோக நிலைக்கு செல்கிறார். இதை விட நம் சிவக்குறையிலே நம் சிவசபையிலே இதைவிட ஒரு மனிதனுக்கு இகலோகத்தில் வாழும் மனிதனுக்கு ஒரு குரு கிடைக்க முடியுமா? இது எந்த பிரபஞ்சத்திலும் எங்கு சென்றாலும் கிடைக்க முடியாத ஒரு நிலை என்பதை பாம்பாட்டி சித்தனாகிய நான் இத்தருணத்திலே உணர்த்தி இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நாம் உரைப்பது என்னவென்றால், அனைவருக்கும் இகலோக வாழ்வில் உள்ள அனைவருக்கும் வினை என்பது சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். வினை சூழாமல் இருத்தல் வேண்டும் என்பது மிக மிக கடினமான ஒன்று. இயல்பில் அது நம்மால் வினை சூழாமல் நம்மால் அமர்ந்து ஒரு பணியை கூட செய்தல் முடியாது. ஒரு சிறு உயிருக்கு துன்பம் இழைக்கும் பொழுதே வினையானது சூழ்ந்து விடுகிறது என்பதை நாம் மனதில் உணர்த்தல் வேண்டும். அவ்வினையானதை அகற்றி அகத்திய பெருமகனாரின் அலுவல் பணி என்பது பிரபஞ்சம் விட்டு ஒரு பிரபஞ்சம் சென்று அங்கிருந்து சிவசபை நோக்கி வந்து இங்கு உள்ள அனைவருக்கும் வினைகளை தீர்த்து, அது வினைகளை தீர்த்தல் என்பது இங்கு உள்ள அமர்ந்து காணும் அனைவருக்கும் ஒருவரி வார்த்தையை போல் தோன்றலாம். ஆனால் அகத்திய பெருமகனார் இறைக்கும் அலுவல் பணிகளோ உமக்காக சிவபெருமகனாரின் அடிபாதங்களை தொட்டு வணங்கி உமது வினைகளை தீர்க்க வேண்டும், அவரிட கோரிக்கை வைத்து சிவகணங்கள் பூதகணங்கள் என்று இதனுள் செல்ல வேண்டும் என்றால் சிவனின் ஆன்மாவுக்குள்ளே சென்றுதான் அவர் ஒன்றொன்றுக்கும் பதில் எடுத்துக்கொண்டு வருகிறார் என்பதை இத்தருணத்திலே அவர் உரைக்காத போதும், என் குருவாக விளங்கக்கூடிய அகத்திய பெருமகனார் உரைக்காத போதும் இங்கு வந்து அமர்ந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவருக்கும் இதில் உள்ள ஆகமங்கள் என்னவென்று சிறிதளவேனும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே இதை யாம் உணர்த்தி இங்கு வந்து தேவையற்ற வினாக்களை அகற்றி உமக்கு என்ன வேண்டுமோ, உமக்கு இகலோகத்தில் தீர்க்கப்பட வேண்டியவைகள் என்ன வேண்டுமோ அதை அகத்திய பெருமகனார் அருளினால், அவர் ஆசீர்வாதம் அளித்தால் அது தீர்க்கப்படும். அவர் இல்லை என்று மறுத்தால் அது தீர்க்கப்படாது. ஏனென்றால் அதற்கும் வழி வந்து அவர் பாதங்களை பிடித்தால் அதற்கும் வழி கிடைக்கும் என்பதை இத்தருணத்திலே உணர்த்தி அதை விட்டு வாழைச்சித்தரையும் சிவபெருமகனாரையும் அல்லது அகத்திய பெருமகனாரையும் உள் சென்று அவரின் ஆழம் என்னவென்று அவரின் உற்று நோக்கி அவரின் ஆழத்தை நோண்டி பார்த்து இது உண்மையோ தவறோ என்ற நிலையில் உள்ளவர்கள் எவராக இருந்தாலும் எவராக இருப்பினும் அவர்கள் களையப்படுவார்கள் என்று விஸ்வாமித்திரன் யாம் உரைக்கிறேன். அவர்கள் வாளை வடக்கு வாச்செல்வியின் வாயில் தூரத்தில் அமர்த்தப்படுவார்கள். இம்மாண்பு என்பது சிவகுரை மாண்பு என்பது அகத்திய பெருமகனார் அனைவரின் நிலையை கண்டு அனைவரின் சபையை வளர்க்க வேண்டும் என்னும் நிலையை கண்டு அனைவரையும் வள வைத்து கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதால் அகத்திய பெருமகனாருக்கு உள்ள அலுவல் பணிகள் எவ்வளவோ உள்ளது. இருப்பினும் அவர்களும் அனைவரும் ஆன்மீகத்தை சார்ந்தே வருதல் முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. இங்கு அமர்ந்திருக்கும் மும்மூர்த்திகளும் முன் தேவியர்களும்
அனைவரும் முன்னிலையில் நான் கூறுவது என்னவென்றால் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். சிவ சபையிலே இன்று முழு மதியிலே சிவக்கூரை தளத்திலே அமர்ந்து வந்து இவ்வாசியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மும்மூர்த்திகளும் தேவியர்களும் அனைவர்களுக்கும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறனர் என்பதை எம் சிந்தையிலே நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அதனால் இங்கு வந்து சென்ற பிறகே உமது அவரவருக்கு உள்ள வினைகளில் பாதிற்கு மேல் தீர்ந்துவிடும் என்பதை இச்சணத்திலே உணர்த்தி மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதங்களை விட சிறந்தது குருவின் ஆசீர்வாதம். அக்குருவே இங்கு அமர்ந்து உமக்கு அனைத்தையும் கூறிக்கொண்டிருக்கும் நிலையிலே இயல்பான மனித உருவிலே இயல்பாக இவ்வளவு நெருக்கத்திலே வந்து அமர்ந்து உரைத்துக் கொண்டிருக்கும் இத்தருணத்திலே இதைவிட இப்பிரபஞ்ச சபையிலே இப்பிரபஞ்சத்திலே இதைவிட ஒரு சபை காண முடியுமா என்பதை எனக்கு பாம்பாட்டி சித்தனாகிய எனக்கு மூவுலகத்திலும் நான் தேடிவிட்டேன், எனக்கு தெரியவில்லை. யாரேனுக்கும் தெரிந்தால் அதை கூறுங்கள், அங்கும் சென்று சிவபணி செய்கிறேன் என்ற நிலையிலே அகத்திய பெருமகனாருக்கும் வாழை சித்தருக்கும் பெரும் வணக்கங்களுடன் என்றுமே உமது சீடனாக நான் இருப்பேன். சிவக்கூரையிலேயே அமர்வேன். நானும் விஸ்வாமித்திரனும் நீங்கள் கூறும் அனைத்து பணிகளையும் செய்வோம் என்ற நிலையிலே அமர்ந்து உமது வாழ்த்துக்களும் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அகத்திய பெருமகனாரின் ஆசையில் பெற்று அனைவருக்கும் பகிர்ந்தளித்து அனைத்து ஆசைகளையும் அனைத்து அலுவல் செல்லும் அனைவருக்கும் குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் இல்லத்து குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பல மைல் தூரத்தில் அமர்ந்திருந்து யோசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் அளித்து அமர்கிறேன். விஸ்வாமித்திரன். அகதீஷாய நமக என அகத்தியத்தை பணிந்து பல்லவ தேயத்திலே இருந்து நல்நூல் பெருநூல் பெருமுகா நூலானது சீற்றம் கொண்டு அற்புதமாக அத்தகைய நற்சீற்றம் கொண்டு நல் மாற்றம் கொண்ட அத்தகைய கலியுக மாற்றம் காண வந்தமர்ந்த அரிய நூலானது அருள் வழி வந்து சிவ வழி வந்து சித்த வழி வணிந்து சீர்மிகுந்த சபை வழி வந்து அற்புதமாக சபை வழி வந்த சீடர்களுக்கு வழங்குகின்ற நிலையிலே நற்சீடனான் நற்சபையின் சீடனாம் பொற்சபையின் சீடனான் பொன்னம்பல மகா சபையின் சீடனா அகத்தியனை அற்புதமாக ஆசானின் வடிவத்திலே அற்புதமாக கண்டுணர்ந்த அற்புதமான அத்தகைய சரணாகதி நிலைக்காக இறை நூலானது சிவ நூலானது சித்த நூலானது பகிரப்பட்டு அற்புதமாக உலகிற்கு நல் நிலை காணும் அற்புதமான அத்தகைய நிலைக்காக பகிர்ந்தளிக்கப்பட்ட இன்றைய நாளே மகத்துவமிக்க மகா உன்னத உயர் நாள் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையினை அகத்திய பெருமானின் திருவடியிலே நல்நூல் கொடுத்த பெருமகனை வணங்கி பாம்பாட்டி பெருமகனாரையும் அற்புதமாக நல்லாசி அருளிய விஸ்வமித்ர மகரிஷியையும் பணிந்து நற்சேவை பொற்சேவை பொன்னம்பல சேவை செய்து வருகின்ற, அதாவது சூட்சமத்தில் வந்து கடுமையான சேவை ஆற்றிட்டு வராங்க. எல்லா சித்தர்களும் தேவர்களும் சேவை ஆற்றிட்டு இருக்கையில் பாம்பாட்டி பெருமகனாரும் விஸ்வமித்ர மகரிஷி இமைக்காது இரவெல்லாம் பகலெல்லாம் வந்து வலம் வந்து நற்சபை வளாகங்களிலே பொற்சபை வளாகங்களே வலம் வந்து நற்சபையை வலம் வந்து காத்து வராங்க. அவங்களுக்கு அகத்திய பெருமான் திருவடியிலே அவங்களோட சேவையை அற்புதமான சேவையை அருள் நெறி சிவநெறி சித்த நெறி மகாநெறி சார்ந்த மகத்துவம் மிக்க ஞான நெறி சார்ந்த அத்தகைய நற்சபையை வளர்த்திட அரும்பாடுபட்டு வரும் அற்புதமான பேராற்றல் கொண்ட பெரும் முனிவர்களுக்கெல்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அரிய ஆற்றல் மிக்க முனிவர்களுக்கெல்லாம் திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து அத்தகைய தருணத்திலே மகத்துவமிக்க வந்தமர்ந்து நல்லாசி கூடிய பாம்பாட்டி பெருமகனாருக்கும் அற்புதமாக அத்தகைய விஸ்வமித்ர மகரிஷிக்கும் நல்லாசி கூறி அற்புதமான அகத்திய பெருமான்கிட்ட ஒரு வேண்டுகோள். இத்தகைய 100 நல்ல நற்சபையின் மாண்பை பற்றி நற்சித்த சிவசபையின் மாண்பை பற்றி நல்லா இடைவிடாது அந்த மொழியானது வந்து கொண்ட தருணத்திலே இத்தகைய இகலோகத்தில் இருக்கின்ற சிற்சில தடைகளின் காரணங்க தடைபட்டு வந்தது. அதனால் வந்து அகத்திய பெருமான் அனுமதி கொடுத்து விஸ்வமித்ர மகரிஷியை இந்த நூலில் இருந்து ஆசி சொல்லதுக்கு அவர் திருவடி பணிந்து திருத்தாள் பணிகிறோம். நல்லாசி சொல்லையில் பொறுமையாக இருந்து கேளுங்க, வினையாகலும். விஸ்வமித்ர மகரிஷியை அழைக்கிறோம்.
பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இறை தொடர்பால் தேயம் விட்டு தேயம் வந்து இறை தேடி ஜென்மா ஜென்மங்களின்பால் இறை தேடி சிவத்தை தேடி சிவத்தை அகத்தியமாய் கண்டு அகத்தியத்திற்குள் பிரபஞ்சம் உள்ளது என்கின்ற அற்புதமான அந்நிலைதனை கண்டு சிவமாய் சித்தனாய் ஞானியாய் அறிவு சான்றோனாய் அமர்ந்த அஜென்ம நிலைப்பாட்டு தொடர்பால் வண்டல்வனம் மாநகரிலே அகத்திய கலியுக தேவ சித்த சபை என்னும் சபை பெற்று அச்சபையின் மூலமாக பல்வேறு ஜீவ ஏடுகளின் மூலமாக பெற்ற அற்புதமான தகைய தவ பயண பாதைகள் கரடு முரடான கற்கள் முற்கள் இருந்த பொழுதும் அவற்றையெல்லாம் தன்னுடைய சிந்தைதனில் பொருட்படுத்தாது ஆற்றலாய் அத்துணை தடைகளையும் தாண்டி ஜீவ ஏடுகளின் வழியாக பெற்ற தவ பயணத்திற்கு கிடைத்த அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புதமான இந்நூலை தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவம் கொடுத்த நாமத்தோடு நன் இயல்பு நாமத்தினை பரந்தாமனை இணைத்து வைத்திருக்கும் சித்தனே யாம் வாழ்த்துகின்றோம் உம்மை. உம்மோடு இணைந்து பயணப்பட்டு ஆற்றலாய் உமை தேடி அலைந்து ஜென்மா ஜென்மங்களில் உமை தேடி அலைந்து அகத்தியம் உமை மணப்பான் என்று அகத்தியன் கூறிய கூற்றுப்படி இஜென்மத்திலே அகத்தியனை இணையாளனாய் கண்ட இல்லாளுக்கும் யாம் விஸ்வாமித்திரன் நல்லாசி வழங்கி ஏற்றம் கொண்ட இறை சபையில் இறைமகா பெருமகா சூட்சமம் நிகழ்ந்து வரும் சபையில் சீற்றம் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய இறைமகா பெருநூலை உம்மிடம் இருந்து சீடன் அனுக்கிரக ஆசீர்வாத நிலையோடு இறை குரு பக்தி நிலையோடு பெற்ற இப்பெருநூல் பெற்ற செல்ல குழந்தையாய் அறிவு குழந்தையாய் ஞான குழந்தையாய் சிவக்குழந்தையாய் சித்த குழந்தையாய் பல்லவ தேயத்திலே தன் கையூன்றி காலூன்றி எழுந்து நின்று உரையாடிய மழலை ஆசி சொல் கேட்டு விஸ்வாமித்திரன் யாம் அகமகிழ்கின்றோம் சித்தனே இறைமகா சூட்சம சிவகூரை தளமதிலே. இதுவோ பன்னெடுங்காலமாக சித்தர்கள் உரையாடிய உரையாடல்களாகும் சித்தனே. சித்தர்கள் ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து உரையாடுகின்ற சூட்சம நிலைதனை இயல்பு நிலையிலே கண்கூடாக காண வைக்கின்ற அற்புதமான காட்சி நடைபெறும் சபை இச்சபையப்பா சித்தனே. அச்சபை பெற்ற அப்பனே, அப்பனுக்கு பாடம் சொன்ன அப்பனின் சீடனே, உமை காண இவ் அப்பன் வந்து அமர்ந்துள்ளோம் விஸ்வாமித்திரன் சித்தனே. எழுந்தது ஒரு ஆசி குரல். பாம்பாட்டியை தொடர்ந்து வந்து தொடுத்தான் எம் குரலை. விஸ்வாமித்திரன் என்றால் எவர் என்று அறிந்தவர்கள் பலருண்டு. விஸ்வாமித்திரன் ஏன் இச்சபையிலே வந்து அமர்ந்தான் என்று அறிந்தவர்கள் சிலருண்டு. அறியாதவர்களுக்கு யாம் உரைக்கிறோம் விஸ்வாமித்திரன் தாமிரபரணி புஷ்கரணி அனுக்கிரக நிலையாய் நடைந்து வரும் அற்புதமான கரைதனிலே புஷ்கரணி திருவிழா முடித்து ஆற்றலாய் தேவகணங்கள் சிவகணங்கள் எல்லாம் இச்சபை நோக்கி வருகின்ற அத்தகைய வருகை நிலையை யாம் கண்டு எங்கு செல்கின்றீர்கள் பெருமக்களே, சிவப்பெருமக்களே, தவப்பெருமக்களே, சித்த ஞானவான்களே என்று யாம் வினவ கைலாய பயணந்தான் அப்பனே. அது வடக்கில் உள்ள கைலாயம் அல்ல, மத்திய கைலாயமாக தென்பொதிகை சாரல் தவழ்ந்து வரும் அற்புதமான வண்டல்வனம் மாநகர் என்னும் இத்தலம் தனிலே அனுக்கிரகமாய் அகத்தியன் அமர்ந்து கைலாயத்தை இடமாற்றி பெயர்த்து வைத்து என் அப்பனையும் இடமாற்றி வந்து அமர வைத்த அவன் பணியை இவன் கரத்தில் கொடுத்து ஆற்றி இருக்கின்றான் ஒரு சித்தன். பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றான் ஒரு பித்தன். அவன் கொடுத்த சபையிலே ஆசானாய் அமர்ந்திருப்போன் வேள்வி வணங்கி கலியுக மாற்றம் என்ற மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட சபைக்கு செல்கின்றோம். அது கைலாயம் அப்பா என்று கூற யாமும் வந்தோம். வந்து பயணம் கண்டு நின்றோம். தவம் இருக்கும் சீடர்களை தவம் ஏற்றி அமர்ந்திருக்கும் சித்தனையும் இல்லாளையும் சீடர்களையும் சூட்சமமாய். கைலாயத்தில் கூட இது போன்ற தவம் இல்லை அப்பா சித்தனே. குரு கூறிய ஒரு வார்த்தை, குரு சொன்ன ஒரு சொல், அச்சொல்லில் இருந்து மீளாது.
சர்க்குருவாய் நின்றிருக்கும் அகத்தியன் காட்டிய அவ்வழியை தன் சீடர்களுக்கு காட்டுகின்ற நெறிமுறை தவறா அறவழியோடு அற்புதமாய் நடத்தி வரும் இச்சபையிலே சித்தன் இட்ட அப்புள்ளியில் இருந்து அகலாது அமர்ந்து தவமாற்றும் அற்புத சீடனை கண்டோம். யாம் சீடர்களை கண்டோம். அவ்வாறு அமர்ந்திருந்து தவம் ஆற்றுகின்ற அச்சூழல்தனிலே விஸ்வாமித்திரன் அயர்ந்து அகமகிழ்ந்து அற்புதமாய் யாமும் தவம் இருந்தோம் இச்சபையிலே. தவம் இருந்த சபை விட்டு செல்லவா முடியும்? இச்சபை விட்டு என் அப்பன் இருக்கும் இடம் இது அல்லவா என்று அமர்ந்து விட்டோம். நிரந்தரமாக ஆணைமுகன் முன்பாக எமக்கு ஓர் தலம் கேட்டு அவனே யாம், அவனே விஸ்வாமித்திரன் என்று யாம் அமர்ந்து நல்லாசிகளை வழங்குகின்றோம். இறை பிரபஞ்ச மகா சபையிலே ஆற்றலாய் எழும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து பிரதிகள் பிரவாகம் எடுத்து கிளம்பட்டும். பிரபஞ்சம் எங்கும் கிளம்பட்டும். அற்புதமான சீடர்கள் யாவரும் குரு பக்தியோடு பிரபஞ்சத்தில் வலம் வந்து இதுபோன்று இறைமகா சூட்சம நூல் என்பது வேறு எங்கும் கிடைக்கா நிலையல்ல, கிடைக்கும். அங்கும் அமர்ந்து குருவை வணங்கினால் இறை சூட்சம நூல் அங்கும் கிடைக்கும். அந்நூல் இந்நூலின் பிரதியே என்று விஸ்வாமித்திரன் ஆசி வழங்கி உள்ளுக்குள் இருக்கின்றார் சிவம். அவர்களுக்குள் அமர்ந்திருக்கின்றார் சிவம். அவர்களை உணர்ந்து அச்சிவத்தை உணர்ந்து ஒருவன் குருவை வணங்குகின்ற பொழுது, குருவை சிவமாய் வணங்குகின்ற பொழுது அவனுக்குள் வருகின்றதே ஒரு காட்சி, இறை காட்சி. அதுவே இறைமகா சூட்சம நூலினுடைய காட்சி, அற்புத காட்சியாகும் என்று விஸ்வாமித்திரன் அறிவிக்கின்றோம். சித்தனே, இறையை கண்டாலும் இறையின் சுவடை கண்டாலும் இங்கு பிரபஞ்ச பூஜை நடத்துகின்ற அற்புதமான கோமாதாவினை கண்டாலும் இவ்வண்டல்வனம் மாநகரில் சபை தொடர்புடைய எத்துணை பொருட்களை கண்டாலும் அது இறைமகா சூட்சம நூலின் சுவடே, அது இறைமகா சூட்சம நூலினுடைய பிரதியே. அந்நூலை அவனுக்கு தெரிந்த காட்சியை அவன் பிரவாகப்படுத்தி உருவகப்படுத்தி தவம் ஏற்றுகின்ற பொழுது அற்புதமாய் சித்தன் உருவில் வருவான். இறைமகா சிவசூட்சம நூல் தாங்கும் சீடன் உருவில் வருவான். இவர்களோடு இணைந்து அத்துணை பிரபஞ்ச ஆற்றலும் உருவில் வரும் என்பது நிச்சயம், நிதர்சனம், நிஜம், உண்மை என்பதை விஸ்வாமித்திரன் ஆணித்தனமாக யாம் இச்சபையிலே நிலைநிறுத்தி அற்புதமான ஆசிகள் வழங்கி உரைத்து கொண்டிருப்பவன் இறை, அமர்ந்திருப்போர்கள் இறை சீடர்கள் என்கின்ற அற்புத பிரபஞ்ச அருள் வளையமிட்டு அமர்ந்திருக்கும் இச்சிவகூரை தலமே கைலாயமாய் மாற்றி அமர்ந்திருக்கும் அற்புத நிலை இந்நிலை என்று யாம் விஸ்வாமித்திரன் நல்லாசி வழங்கி உயர்க பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான அன்னதான தான தர்ம புண்ணிய கைங்கரியம் வெல்க ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து கூறுகின்ற ஆசி மொழிகளின் நிதர்சன நிலைகள், அதனோடு பயணப்படுகின்ற சீடர்கள் யாவரும் பிரபஞ்சத்திலே நற்சீடர்களாய் வலம் வந்து கலியுகத்தில் நடைபோடுகின்ற வஞ்சகம், போட்டி, சூழ்ச்சி, பொறாமை என்கின்ற அத்துணை நிலைகளில் இருந்தும் வேறுபட்டு விடுபட்டு உமை சார்ந்த அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து இறை பிரபஞ்ச மகா சபை நோக்கி அத்துணை பேர்களையும் வரவழைக்கின்ற அற்புத பணிதனை மேற்கொள்ளும் சீடர்களே நற்சீடர்கள். அவர்களுக்கு விஸ்வாமித்திரன் கொடுக்கும் ஆகம நிலை என்று அகத்தியனோடு இணைந்து யாம் விஸ்வாமித்திரன் நல்லாசிகள் பகிர்ந்து இறைநூல் தாங்கும் சீடனே சிவக்குழந்தையாய் வளம் வந்து அற்புத பெற்றெடுத்த சிவமகா வாழை சித்தன் பெற்றெடுத்த நூலிலிருந்து ஆற்றலாய் எழுந்து நின்று பிரபஞ்சம் காக்கும் நிலைதனை நீர் உமக்குள்ளிருந்து எழுகின்ற சிவ ஆற்றலின் மூலமாக பிரபஞ்சம் ஆள்க என்று யாம் விஸ்வாமித்திரன் நல்லாசி கூறி அமர்ந்திருக்கின்றோம். யாவருக்கும் ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து இச்சபையினை உற்று நோக்கி கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இன்னும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக பெற்று அனுமதி பெறாது அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் வரும் காலங்களில் அத்துணை பேரையும் வரவழைத்து அமர வைக்கக்கூடிய சிவப்பெரு நற்சங்கமாய் விளங்கும் இவ்வளாகம் தனிலே ஆற்றலாய் வளாகங்கள் விரிவடைந்து எங்கு நோக்கினும் மண்டல்வனம் மாநகரிலே ஆசி மொழி ஒலிக்கக்கூடிய அற்புதமான நிலைதனிலே அத்துணை சற்சங்கம் நிகழும் என்று யாம் விஸ்வாமித்திரன் நல்லாசி கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம். சித்தனி விஸ்வமித்திர மகரிஷியே நமோ நமக. பெருமகனே போற்றி, பேராற்றல் கொண்டவனே போற்றி, விஸ்வ சிவமே போற்றி, விஸ்வமித்திரனே போற்றி 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 என விஸ்வமித்திர மகரிஷியின் விஸ்வமிஸ்ர மகரிஷின் வீறு நடை சீறு நடை போகின்ற சீற்றம் மிகுந்த மகாமுனியின் நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையில் சிறந்த முறையிலே சீரிய முறையிலே வழி நடத்தி செல்கின்ற அற்புதமான அத்தகைய ஞான நிலை கொண்ட மாந்தர்களை, நல் மாந்தர்களை, நல் நோக்கம் கொண்ட மாந்தர்களை
நல் நினைவு கொண்ட மாந்தர்களை, நற்சிந்தனை கொண்ட மாந்தர்களை நற்சபை நோக்கி அழைத்து வருகின்ற பெருமகனே போற்றி, பெருமகனே போற்றி என உனது திருப்படி பணிந்து, திருத்தால் பணிந்து, அற்புதமாக விஸ்வமித்திர மகர்ஷி இணையாக அமர்ந்திருக்க அகத்தியத்தை அழைத்து நற்சங்க நிகழ்விலே, பொற்சங்க நிகழ்விலே ஆன்மீக வினாக்களை, அற்புதமாக உயர் வினாக்களை, உத்தம பெரும் வினாக்களை, ஏற்கனவே கூறப்பட்டது போல் குதர்க்கமான நிலையிலே உள்ள வினாக்கள் இங்கு அனுமதிக்கப்படுவது